ஹாய் guys, வெல்கம் பேக் டு சௌமி கேமிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா PKXDன்னு சொல்லி புதுசாக ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன். லிட்ரலி நான் சீனியர், ஏன்னா 2022 இருந்து இந்த கேம் விளாண்டுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு இந்த கேம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு உள்ளே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கே இங்கே நிறைய அப்டேட்ஸ்லாம் வரும். இப்போ சின்னமரல் அப்டேட்லாம் போயிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் see how it is done. அண்ட் அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா மறக்காமல் கீழே ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இந்த கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இங்கே லிட்ரலி லைக் ஒரு 2 லேண்ட் இருக்குது. அந்த 2 லேண்ட்னால் ஒரு லேண்ட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹவுஸு அண்ட் இந்த மாதிரி ஒரு டவர். யாரெலாம் விளாட்றாங்களோ அவங்களோட ஹவுஸும் அதுக்கப்புறமா இங்கே டவர் இருக்கும். நீங்கள் ஸ்பான் இப்போ நீங்கள் கேமை விட்டு வெளியே போயிட்டீங்க, அப்புறம் திரும்பி வரீங்கன்னா உங்கள் ஹவுஸோட லொக்கேஷன் வேறு இடத்துல மாறி இருக்கும். ஓகேவா? அதே ஹவுஸ் தான் இருக்கும், ஆனால் லொக்கேஷன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம கேமை விட்டு வெளியே போயிட்டோம்னா நம்ம ஹவுஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அங்கே ஒரு டவர் இருக்குது காய்ஸ். அங்கேருந்து நம்ம இந்த டவரை பார்க்கலாம். ஸோ இதான் இதோட சேலஞ்சு. அண்டு இது ஸ்லைடு மாதிரி இருக்குது. ஸோ அப்டேட்டுக்கு அப்டேட் மாறிக்கிட்டே இருக்கும். நான் ஸ்கேட்டிங் போர்டு வச்சு போகிறேன். இந்த மாதிரி போயிடலாம். இப்போ டெலிபோர்ட்டரும் வச்சுருவாங்க பக்கத்தில், அதையும் யூஸ் பண்ணி போகலாம். ஆனால் அது லோடிங் ஆகும், அதனால தான் நான் இப்படி போயிடுறேன். ஆல்மோஸ்ட் வி கேம். அவ்வளோதாங்க வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் ஒரு மெயின் இதுவே. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா ஹோல் இந்த லேண்ட் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி நான் சொல்கிறேன், இது ரெண்டுமே ஒரே ஊர் தான், ஆனால் லேண்ட் மட்டும் தனியாக பிரிச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு, செம்மையாக இருக்கும். அங்கே ஆப்போசிட்டில் பெருசாக ஒன்று தெரியுது இல்லையா, அதான் ஏர்கேட். இது ரோபோட். இதுக்குள்ளே போகலாம். ஓகேவா? அந்த ஏர்கேட்குள்ளே போயிட்டு நிறையா மினி கேம்ஸ் இருக்கும், அதெல்லாம் விளையாண்டு நம்ம காசுலாம் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் இந்த வாட்ச் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற டாஸ்க் எல்லாம் முடிச்சோம்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக காயின்ஸ் இல்லை ஜோம்ஸ் தருவாங்க. இங்கே பாருங்கள், 300 காயின்ஸ் எனக்கு கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணி காசு ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அவுட்ஃபிட்லாம் பல நாள் விளாண்டு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி தான் வாங்கினேன். இதுவும் இது என்ன சொல்கிறது, மினி கேம் தான். நாங்கள் எல்லாம் முதல்ல காமிக்கிறேன். இது பெட் ஷாப். ஓகேவா? இங்கே தெரியுது இல்லையா, இதான் பெட் ஷாப். இது பெட் ஷாப்பு. நீங்கள் ஏதாவது பெட்டு வாங்கணும் உங்களுக்குன்னா இதுக்குள்ளே போய் வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ புதுசாக ஷாப்பிங் மால்னு வந்திருக்கு. நீங்கள் உள்ளே போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாலாம் கிடையாது, காசு கொடுத்து தான் பண்ணணும். இந்த கேமில் காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு ரியல் மணி தான் இல்லை. ஓகேவா? இது ஹாஸ்பிட்டல். இது ஒரு வேர்ல்டு லைஃப். இதுக்குள்ளே ஃபுல்லாக மான்ஸ்டர்ஸ் தான் இருக்கும். இங்கேயும் நீங்கள் பெட் வாங்கிக்கணும் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் இதான் ஸ்கூல், ஹை ஸ்கூல். இங்கே தான் பாதி பேர் இருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் அந்த சுற்றிட்டு இருக்கு இல்லையா ரங்கநாதனம், அதுவும் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் ஹை ஸ்கூல். ஸோ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். இதுவும் ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி. இங்கே இங்கே இருக்கல, இது நீங்கள் ஃபிஷ் ராட் வாங்கி ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதுக்குள்ளே போவோம். அண்ட் இதுதான் நம்மளோட கேவ். ஓகேவா?
இங்கே வந்து நிறையா அட்மின் இருக்காங்க. லைக் அந்த இம்பார்ட்டன்ட் க்ரியேட்டர்ஸ் லைக் அட்மின், நிம்டா, ஃப்ளிக்கர், கிளிட்ச், காசிப் கேர்ள், லேன், அப்டேட் கேர்ள் அப்படின்னு நிறையா பேர் இருக்காங்க இங்கே. ஸோ அதில் வந்து நிம்டாவோட கேவ் தான் இது. இந்த பர்பிள் கலர்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அண்ட் நம்ம ஸ்கூல் அப்டேட்லேயும் சம்திங் அந்த ரோப்ளாக்ஸில் பர்பிள் கலரில் சைடில் இருக்கும்ல, அதான் இந்த பிகேஎக்ஸ்டி கேம் தான். இதே மாதிரி தான் அவங்க செவுத்தில் போட்டிருந்தாங்க. இது நல்லா தான் இருக்கும். இந்த பர்பிள் கலர்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா, எங்ககிட்ட ஹேமர் வாங்கிட்டு இந்த மாதிரி பர்பிள் கலர்லாம் இருக்குல்ல, இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே எப்படியும் போகலாம். இல்லை டைம் வேஸ்ட் ஆகும் நினச்சிங்கன்னா இதில் இது பண்ணிங்கன்னா நானாக கொண்டு போய் அவ்வளோதான். அப்படியே அலைன்மெண்ட் பண்ணி இதனால நம்ம எப்படியாவது ஏ ஆகணும் இல்லை. அந்த பர்பிள் கலரில் இருக்கு, அதை எடுத்தோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி வந்து எனக்கு ஹேமர் வச்சு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அதை வச்சு நம்ம இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸில் வந்து 40 டைமண்ட்ஸ் கொடுத்து இந்த 40 பர்பிள் இது கொடுத்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். அதாவது அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க என்ன வாங்கணும், நம்மளாம் சூஸ் பண்ண முடியாது. அவ்வளோதான் கைஸ். லிட்டரலி நான் எல்லாமே இது பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வீடை வந்து நான் வந்து சுற்றி காமிக்கிறேன். அப்புறமா இந்த மான்ஸ்டர் லேப் அப்படிங்கிற கேமுக்குள்ளே போய் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும் சத்தியமாக தெரியல. ஒரு 20 மினிட்ஸ் அண்டர் தான் போகும். ஆனால் என்னோடய ஃபஸ்ட்டு கேஎஃப்சி ஹாபிக்கு வந்து 44 வியூஸ் வந்துச்சு. ஆனால் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடு இந்த மாதிரி லொக்கேஷன் மாதிரி இந்த சிம்பிள் காமிக்கும். போயிட்டு இது வந்து நிறையா நாள் உழைச்சி இந்த பெரிய வீடு வாங்கினேன். வந்து முடிஞ்ச அளவுக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹால், ஃபேனு, சோஃபா, நிறையா சோஃபாவில் இருக்கும். இது வந்து நான் சொல்கிறேன் இவங்களாம் யாருன்னு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களாம் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் பிகேஎக்ஸ்டி, ஓகேவா? அந்த ரோஸ் ஒயிட்டு இருக்குல்ல, அது நான் தான். இப்போ என் பேர், என் அவுட்ஃபிட் சத்தியமாக எல்லாமே மாற்றிட்டேன். இந்த யமா 99 இருக்குல்ல, அவங்க அப்புறம் இந்த ஜாய்ஸி கேமிங், இவங்கெல்லாம் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இவங்கெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. இப்போ இவங்க யூசர் நேமும் அப்புறம் அவுட்ஃபிட்டும் மாற்றுறதுனால இவங்க என்னால் கண்டே பிடிக்க முடியல. இது வந்து அக்வாரியம். நம்ம வந்து ஃபிஷ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கேன், அப்படியே இருக்கட்டும். அப்புறமா இது வந்து கிச்சன், ஓகேவா? இங்கே 2 சிங்க்கோடு சேர்த்து பாப் பண்ணிருக்கிற மாதிரி. அண்ட் இங்கே ஒரு டெக்கர். அண்ட் இது வந்து பர்கர், இது எல்லாமே பர்கர் பண்ணுவோம். இதெல்லாம் ஃப்ரிட்ஜு எல்லாம் இங்கெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து ஏதோ டேபிள். இது வந்து டைனிங் ரூமு. இங்கே தான் நிறைய டைனிங் டேபிள் இருக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. இப்போ தான் வந்து மேலே மெயின் பார்ட் போகிறோம். இருங்க, நான் ஸ்ட்ரீட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். வந்து ரிவார்ட் கொடுப்பாங்க. இப்போ 12,500. இதான் என்னோடய பெட்ரூம். லைட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ரெஸ்டிங் சேர் மாதிரி உட்காடுறதுக்கு. இது ஃபுல்லாகவே வந்து பெட்டு இதெல்லாம் தான் இருக்கும். அண்ட் ஒரு குட்டி டெக்கர்ஸ். இது வந்து என்னோடய கேமிங் ரூம்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கேமிங் ரூம். வந்து விளாண்டுட்டு கிளம்பிடலாம். அதுக்காகவே வந்து போட்டிருக்கேன். இது என்னோட ஸ்டடி ரூம், ஓகேவா? இது வந்து சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற இடம். இது வந்து ஏதாவது மேஜிக்கல் பண்ணுற மாதிரி இடம், அந்த விச் மாதிரி. இதெல்லாம் கபோர்டு. இங்கே வந்து ஹோம்ஒர்க்கு எல்லாம் பண்ணுறதுக்கு. இதுதான் வந்து என்னோடய மேக்கப் ரூம், அதாவது கெட் ரெடி வித் மீ ரூம். இங்கே தான் வந்து மேக்கப்லாம் போட்டு ரெடி ஆகணும், ஓகேவா?
மெயினாக இது வந்து பார்ட்டி பண்ணுற ஒரு இது மாதிரி. இது வந்து ஃபுல்லாக வந்து பாத்ரூம். ஓகே, டாய்லெட்டு, சிங்கு, 2 கவர் பண்ணுற மாதிரி, அப்புறமா வந்து பாத்டப். ஓகேவா, இதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே போனோம்னா கெட்டிங் ரெடி ரூம். ஓகேவா, ஸோ பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு இதுவும். இங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வந்து வாட்டர்லாம் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து ட்ரெஸ் மாற்றுறதுக்காக இந்த போட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இவ்வளோதான் என்னோடய வீடு. ஸோ இங்கே பிளான்ஸ் டெக்கரேஷன்ஸும் நிறையா பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இடத்த வந்து யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகேஎக்ஸி விளாட்றீங்கன்னா உங்கள் வீடு எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். உங்கள் வீடு இப்படி தான் கைஸ் இருக்கும். உங்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா, டைனியாக இருக்கும். உள்ளே எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். இந்த வீடுக்குள்ளே வந்து நம்ம குட்டி ஸ்பேஸ் தான் இருக்கும். ரொம்ப குட்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ரொம்ப குட்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு வந்து சூப்பராக இருக்கும். குட்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ ஊஞ்சல் எல்லாமே பண்ணியிருக்கேன். எனிவேஸ், ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் 11 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. நம்ம டக்குன்னு போயிடலாமா? போய் நம்ம இந்த மினி கேம் விளாட்லாம். அந்த மினி கேம் வந்து எப்படி விளாட்ணுன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போனதாட்டி இப்படி டக்குன்னு வந்துட்டோம் மேலே, இப்படிதான் எனக்கு தோணுது. போவோம். இன்னும் நான் அதை வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா அவ்வளோ டைம் கிடைக்கல. அண்ட் இது வந்து பீச். ஓகேவா, பீச். இது ஃபுல்லாகவே பீச் தான். போகலாம். அண்ட் இதை பற்றி என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து போடலை. ஸோ இன்னொரு வீடியோவில் ஒரு பிகேஎக்ஸி பார்ட் 2 போட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு பேசிக் புரிகிற அளவுக்கு பிகேஎக்ஸி கான்செப்ட் வந்து புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ காய்ஸ், ஸோ இதோட கான்செப்ட் என்னென்னா, இங்கே வந்து ஒரு 5 முட்டை இருக்கு இல்லையா? ஆமாம், 5 முட்டை இருக்கு இல்லையா? இந்த 5 முட்டையும் நிறையா ரூம் இங்கே இருக்கும். எந்த ரூமில் இருக்கும்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம அந்த ரூமில் போய் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும். அதான் வந்து நம்மளோட இதுவே. இப்போ வந்து ரெட் கலரில் ஒரு லைட் எரியும். அந்த மான்ஸ்டர் வந்துட்டானா, ராக்கூன் மான்ஸ்டர். இந்த மாதிரி எக்குக்குள்ளே இருந்து நான் வந்து ஒளிஞ்சுக்கலாம். இப்போ வந்து என்னால் சத்தியமாக போக முடியல. ஏன் சத்தியமாக தெரியல. இங்கே ஆல்ரெடி பொண்ணு ஒளிஞ்சிருக்கு. இவங்க கொடுத்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அதை வேணால் கண்டுபிடிச்சிடணும். இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கலாம். அந்த மான்ஸ்டர் நம்மளை பிடிக்க மாட்டான். இதே அவன்கிட்ட மாட்டோம்னா சாக மாட்டோம், அவனோட ஆளாக மாறிடுவோம். ஸோ நம்ம வந்து அவனோட சேர்ந்து வேறு ஏதாவது பிளேயர்ஸ் அவனோட அசிஸ்டண்ட்டாக மாறாமல் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து போட்டு தக்கிறது தான் நம்ம வேலையே. இப்போ அந்த 5 முட்டையை சேவ் பண்ணிட்டோம்னா நம்ம திரும்பி நம்மளோட ஓல்டு ஃபார்முக்கு வந்துடுவோம். நம்ம தான் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். இதே நம்ம ஓல்டு ஃபார்முக்கு வரல, அவன் தான் ஜெயிச்சான்னா அவன் தான் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இந்த 5 எக்கும் வந்து எங்கே இருக்குதுன்னு எப்போ சொல்லுவாங்கன்னா 100 செகண்ட்ஸ் வரப்போகுது தான். அரௌண்ட் தட் டைம் தான் சொல்லுவாங்களே. அந்த டைம் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கே இருக்கு. நான் இப்போ சும்மா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேங்க. இந்த மாஸ்டர் வந்து காமிக்கணும். எனக்கு ரொம்ப டீப்பாக போய் சர்ச் பண்ணுறதுக்குன்னா பயம். அதான் மாட்டேன். திடீர்னு மாஸ்டர் வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பயம் எனக்கு. வரலாம். ஆனால் இதுதான் அந்த மான்ஸ்டரோட இடமே. ஓகேவா, போச்சு. ஒரு பையன் அசிஸ்டண்ட்டாக மாறிட்டான். நம்ம இந்த பிக்சர் அந்த எங்கே இருக்குன்னு காமிக்க போது நம்ம போகலாம். என்ன செய்யணும்?
எங்கே இருக்குன்னு அவங்களாம் சொல்லுவாங்க கைஸ். அப்போ வந்து போய்க்கலாம். இங்கேயும் மான்ஸ்டர் வருவாங்க, இங்கேயும் வச்சுருப்பாங்க. அடுத்தவங்க போய் நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வந்து 2 இது வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு 1 டைமண்ட். இது வந்து கொடுத்தோம்னா நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுற எபிலிட்டி கொடுப்பாங்க. 5 டைமண்ட்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து இப்போ எடுத்துட்டோம், மான்ஸ்டர் வந்துட்டா, நம்ம தப்பிக்க முடியலன்னா அந்த ஆப்ஷன் அமுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சைடில் இருக்கிற அந்த ஆப்ஷன் அமுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். இதோ இங்கே இருக்குல்ல X0ன்னு அந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் அமுத்தினோம்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கே வந்துடுவோம். ஓகேவா? ஆனால் வந்து நம்ம வந்து ரீஃபில் பண்ண ப்ளூ கலரில் எரியணும். எரியாமல் அமுத்தினோம்னா ஒன்றும் வேலை செய்யாது. இப்படி போகணுமா? சரி போயிட்டுருக்கேன். சரிதான் ஆகணுமா? நம்ம அங்கே போனப்போ ரெட் லைட் இருந்துச்சு இல்லையா? இதான் மெயின் மான்ஸ்டரே காய்ஸ். போது பார்த்தீங்களா? ஐயோ, ஜஸ்ட் மிஸ் ஒளிஞ்சோம், இல்லைன்னா அவ்வளோதான். இது ஒன்று. ஐயோ, வெளியே போக மாட்டேங்குது, உள்ளேயும் போக மாட்டேங்குது. நான் ரெட் லைட் இருந்தால் உடனே போய் ஒளிஞ்சிருவேன். ஆனால் நம்மளுக்கு சேஃப் இல்லை. அவ்வளோதான். நம்ம வெளியே தான் இருக்கும் மான்ஸ்டரு. நம்ம போக மாட்டோம். இந்த தாட்டி வந்து மான்ஸ்டர் இந்த இவங்க தான் இந்த அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்காங்களே, இந்த மாதிரி தான் நம்ம மாறிடுவோம். இப்போ மான்ஸ்டர் தான் ஜெயிச்சிருக்கு. ஆனால் ஒரு எக்கு நம்ம பார்த்துட்டோம், அவ்வளோதான். ஓகே, எனிவேஸ் இந்த மான்ஸ்டர் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ யா, இந்த மாதிரி தான் பிகேஎக்ஸ்டி மினி கேம்ஸில் நிறையா போகும். இன்னும் ஏர்கேட்குள்ளே போய் நம்ம எக்ஸ்ப்ளோரும் பண்ணல. யா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி விளாண்டு ரிவார்ட்லாம் ஃப்ரீயாக வந்து ஜெயிச்சுக்கலாம். இருங்க, ஏதோ ஈவெண்ட் பாஸில் போயிட்டு ஒரு கிஃப்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிடுறேன். ஓ பாடி 15 டைமண்ட்ஸ். நாளைக்கு வந்து பெட்டு சூப்பரு. எனிவேஸ் இப்போ 17 மினிட்ஸ் அரௌண்ட் 18 மினிட்ஸ் ஆனதுனால நம்ம வந்து இப்போ வந்து வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கோம். இன்னும் அந்த ஏர்கேட்குள்ளே போய் நான் சுத்தமாக உங்களுக்கு காமிக்கவே இல்லை. இந்த ஏர்கேட் பக்கமே நான் போகல இப்போ வரைக்கும். ஸோ பார்ட் 2 போட்டு அதில் போய் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ வரைக்கும் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸோ மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிங்க, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ யா, love you and miss you all. Bye.